ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனியா கொடுத்த ரியாக்ஷன் ஸ்டேஜே பரபரப்பாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, என்னெல்லாம் கமெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்றதுக்கான பின்னணி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாம். ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமப்பா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன். ஸோ இதுல இனியாவோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயத்துக்கு தனி ஃபேன் பேஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஒரு தனி கேங் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். மெயின் ரீசன் அவங்களுடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸ் ஆக்டர் தேவியானி, அவங்களுடைய பொண்ணு தான் இனியா அப்படின்ற விஷயத்தையும். அது மட்டும் இல்லாம இவங்களையும் தாண்டி உள்ளுக்குள்ள நிறைய பேர் ரொம்பவே சூப்பரா பாடுறவங்க இருக்காங்க அப்படின்ற விஷயம் ஷோரா சொல்லலாம். ஏன்னா சபேஷன், சுஷாந்திகா, சிவானி, ஹரிஷ், பவித்ரா இவங்க எல்லாருமே ரொம்பவே சூப்பரா பாடக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில இவங்க எல்லாத்தையும் பீட் பண்ணி இவங்க மேல வந்தா மட்டும் டாப் 5 லிஸ்ட் வந்து வர வைக்க முடியும். அது மட்டும் இல்லாம இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரு சில வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்பா இருக்கும், கோல்டன் பர்ஃபார்மன்ஸ்லாம் வாங்குவாங்க. ஒரு சில வாரம் கொஞ்சம் ஆவரேஜாகவும் டவுனாகவும் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக்ல இவங்க இருக்கிறதால ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னமும் ஹெவியா எஃபெக்ட் போட்டா மட்டும்தான் வரப்போற நாட்கள்ல இவங்களால உள்ள தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம உள்ள கிட்டத்தட்ட 12 பேர் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. இதுல 7 பேர் வெளியே போனாதான் மீதி 5 பேர் டாப் பர்ஃபார்மர் லிஸ்ட்ல வர முடியும். பட் இருந்தாலும் இவங்களுடைய எஃபெக்டோ அதிகமா இருந்தா மட்டும்தான் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இவங்க டாப் 5ல வர முடியுன்றது அவங்களுக்கும் கிளியராகவே தெரியும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இப்போ டாப் 5 பர்ஃபார்மர் லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா சுஷாந்திகா வந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயம் ஆல்ரெடி நம்ம சேனல்ல மென்ஷன் பண்ணியிருப்போம். ஏன்னா நமக்கு கிடைச்ச அப்டேட் படி இவங்க தான் வந்திருக்காங்கன்ற விஷயம் முன்னாடியே தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய ரியாக்ஷன், அதாவது இனியாவோட ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியா இருந்தாலும் பட் அவங்களுக்குள்ள ஒரு சில பயங்கள் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த பயம் இவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த வாரம் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி தான், அதாவது மீடியம் லெவலில் தான் இருந்துச்சு. ஜட்ஜஸ் கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா நம்ம தான் கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த இன்டைரக்டா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குமே தெரியும் அந்த விஷயம், நமக்கும் கிளியரா தெரியும். ஸோ வரப்போற நாட்களில் இனியா தாக்கு பிடிப்பாங்களா இல்லையா, இல்லை எலிமினேஷன் லிஸ்ட்டுக்குள்ள வராங்களா அப்படின்ற விஷயத்தை பொறுத்து தான் பார்க்கணும். பட் இருந்தாலும் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னமும் இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக தான் டாப் 5 லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணும்போது அப்படின்ற விஷயத்த சொல்லலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.